ஹலோ வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம தலைவர் விஜய் அண்ணா விகடனோட அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை அட்டன் பண்ணியிருந்தாரு. சும்மா ஸ்பீச் செம்மையா இருந்துச்சு. அதுல விஜய் அண்ணா மணிப்பூர்ல நடக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி பேசியிருந்தாரு. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. என்னன்னா மணிப்பூர்ல மொத்தம் மேஜரா 3 கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க. மெய்தி, குக்கோ, அதுக்கப்புறம் நாகா கம்யூனிட்டி மக்கள். இந்த மெய்தி மக்கள் பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல சமவெளி நிலப்பரப்புல இருக்கிறவங்க. அதே மாதிரி குக்கோ அண்ட் நாகா கம்யூனிட்டி மக்கள் மணிப்பூர்ல இருக்கிற மலை மேலையும் அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாலையும் இருக்கிற பழங்குடியினர். மணிப்பூர்ல மெய்தி மக்கள் மொத்தம் 53% இருக்காங்க. அப்புறம் இவங்க ஓபிசி கேட்டகரிக்கு கீழேயும் வருவாங்க. இவங்க ஹிந்து அண்ட் முஸ்லீம் ரிலிஜனை ஃபாலோ பண்றவங்க அண்ட் இவங்க தான் இங்க மெஜாரிட்டியாவும் இருக்காங்க. அதே குக்கோ மக்கள் பாத்தீங்கன்னா 16% அங்க இருக்காங்க. நாகா மக்கள் பாத்தீங்கன்னா 24% இருக்காங்க. அண்ட் இவங்க பழங்குடி கம்யூனிட்டிக்கு கீழே வரவங்க அண்ட் இவங்க மைனாரிட்டி பீப்புளாவும் இருக்காங்க. இவங்க கிறிஸ்டியானிட்டி ரிலிஜனை ஃபாலோ பண்றாங்க. இங்க இப்ப என்ன பிரச்சனைனா பிஜேபி எலெக்ஷனுக்கு முன்னாடி மெய்தி மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்து தரதாவும் அவங்கள எஸ்சி கம்யூனிட்டிக்கு கீழே சேர்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இதனால மெய்தி மக்களுக்கு நிறைய ரிசர்வேஷன்ல அட்வான்டேஜஸும் கிடைக்கும், பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ எலெக்ஷனில் பிஜேபியும் வின் பண்ணிட்டாங்க. இப்போ மெய்தி மக்கள் வந்து பிஜேபி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே எங்களுக்கு பழங்குடி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இதை எதிர்த்து தான் குக்கோ அண்ட் நாகா மக்கள் இப்போ போராடிட்டு இருக்காங்க. அதாவது மெய்தி மக்கள் இப்போ சமூகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதாவும் இவங்களுக்கு ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னா இவங்க இன்னும் பெரிய ஆளாய் அதர் கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரூல் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் இப்போ மணிப்பூரில் 1 இயரா போய்கிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் விஜய் அண்ணா விகடனோட அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் மணிப்பூர் இஷ்யூவை பற்றி பேசியிருந்தாரு. உங்களுக்கு அங்கே விஜய் நான் பேசினதுலேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.